நண்பர்களை நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் கௌசிகாரு சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இதுதானா சம்பவம், இனிமே இதுதான் சரித்திரம் அப்படின்னு சொல்ற மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் இப்ப நடக்க போகுதுங்க. என்னடா சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம வெண்பா இருக்காங்கல்ல, அவங்க இருந்து ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. என்னது வெண்பாவுக்கு ஆக்சிடென்டா? டே அன்னபூர்ணிக்கு தானடா ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லாம அன்னபூர்ணி வேணும்னே யாரோ வந்து காலில் ஏத்திட்டு போனாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ப்ரோமோ பார்த்துட்டு நீங்க சொல்லலாம். ஆனா நடந்தது ஒண்ணு, இப்ப நடக்க போறது ஒண்ணு. ஒரு நல்லது நடக்கணும்னா அதுக்கு 1000 பொய் சொல்லலாம்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நம்ம மல்லி ஒரே ஒரு பொய் தான் சொன்னாங்க. என்னடா சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா வெண்பாவுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஒரு பொய்ய சொல்றாங்க. அதனால பதட்டத்தோட பரபரப்பான அந்த போலீஸ் எல்லாருமே ஒரு பக்கம் விஜய் ரொம்பவே பிரஷர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. என் பொண்ணுக்கு அங்க ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா என்ன வெளியே விட மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சட்டை போட ஆரம்பிச்சது. உடனே போலீஸ் பாதுகாப்போட பந்தாபஸ்தோட ஹாஸ்பிட்டலுக்கு அப்படியே சும்மா விறுவிறுன்னு வர ஆரம்பிக்கிறாரு. இந்த விஷயம் நம்ம ராஜேஸ்வரி ரஞ்சித காதல இன்னும் போய் விழலைங்க. அவங்க காதல விழுந்தா முடிஞ்சு சோழி, எப்படியான ஒண்ணு தடுத்துருவாங்க. ஆனா அவங்க காதல இன்னும் உழல. மறுபக்கம் நம்ம அன்னபூர்ணி இப்பதான் சுயநினைவுக்கு திரும்பி இருக்காங்க. மல்லி போய் பேசுறாங்க. என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ராஜேஸ்வரி சரியான கேடு கெட்டவங்க. அவளை வந்து கொஞ்சம் கூட பாசமே இல்லை. எப்படியாவது விஜயோட சொத்தை எல்லாமே சுருட்டிடலாமா அந்த வீட்டுக்குள்ளே வந்திருக்கா. கொஞ்சம் கூட தம்பின்ற பாசமே ஒரு பர்சன்டேஜ் கூட இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. என்ன சொல்ற மல்லி, இதெல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அன்னபூர்ணி கேட்க, உண்மைதாங்க உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு உரைக்க சொல்றாங்க நம்ம மல்லி. உடனே நம்ம விஜய் வந்து வெண்பா என்னாச்சு வெண்பாவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு உடனே டாடா அப்படின்னு சொல்லிட்டு வெண்பா ஓடி வராங்க. உடனே கட்டி பிடிச்சிடறாங்க. எதுக்கு மல்லி போய் சொன்ன? மல்லி தவட மேல ஒரு அடி வருது. உடனே நம்ம வெண்பா இருந்து போய் சொன்னதுக்கு ஒரு காரணம் இருக்கு. நீங்க நினைச்சுன்னு இருக்கீங்கல்ல, உங்க அத்தை அதாவது ராஜேஸ்வரி அத்தை ரொம்ப நல்லவங்கன்னு அவங்க தான் உங்களை பிளான் பண்ணி ஜெயில தள்ளதே. இந்த சொத்து எல்லாம் அம்முட்டையும் சுருட்டி பாக்கெட்ல போட்டணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு தான் இந்த வீட்டுக்குள்ளே வந்திருக்காங்க. உங்களை எல்லாமே ஸ்கெட்ச் போட்டு தூக்குறது எல்லாமே ராஜேஸ்வரி தான். அது மட்டும் இல்லாம இதை கேட்க போனா மல்லி அம்மாவை அடிச்சுட்டாங்க. மல்லி அம்மா கோவத்துல கழுத்தை பிடிச்சி தட்டு உங்களை பார்க்க வந்தாங்க. ஆனா அந்த போலீஸ் அதிகாரி ஒருத்தர் கூட உங்களை பார்க்க விடல. எல்லாருமே அவங்களுக்கு வேக பாக்குறாங்க. நாங்க இதை வச்சு நீ எப்படி உங்ககிட்ட இந்த உண்மையை சொல்றது? அப்படி உங்ககிட்ட இந்த உண்மையை சொல்லாம நீங்க ராஜேஸ்வரி அத்தை சொல்றதுக்கெல்லாம் ஆமா சாமி கொண்டு இருந்தீங்களா லாஸ்ட்ல உங்க வாழ்க்கையே கேள்விக்குறியாயிரும். அதனாலதான் டாடா இந்த மாதிரி பண்ணாங்க மல்லி அம்மா அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து சொல்றாங்க. மல்லி என்ன மன்னிச்சிரு, எப்ப பார்த்தாலும் அவசரப்பட்டு முன்கூட்டியே உன்னை நான் தப்பா நினைச்சிடறேன் அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்கறாங்க. ஒரு பக்கம் நம்ம விஜய் கதறி ஆடுறாங்க. தாயா உயிரா சேயா நான் நினைச்சுன்னு இருந்தேன். தன்னோட அக்கா எனக்கு இந்த மாதிரி ஒரு துரோகம் பண்ணுவான்னு சொல்லிட்டு நான் சத்தியமா எதிர்பார்க்கல. எதுக்கு எங்க அக்கா இந்த மாதிரி எனக்கு துரோகம் பண்ணாங்க? அவங்கள மாதிரி ஒரு ஒஸ்ட் கேரக்டர் இது வரைக்கும் நான் வாழ்க்கையில பார்த்ததே இல்லை. காசு பணம் வேணும்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்டே வந்து கேட்டு வாங்கிட்டு போயிருந்தாங்கன்னா நான் தந்துட்டு இருப்பேன். ஆனா பாசத்தை காட்டி என்கிட்ட இருந்து திருடுன்னு நினைக்கிறாங்களே, இது ரொம்பவே தப்பு. என்கிட்ட கேட்டு இருந்தாவே நான் அள்ளி கொடுத்துருப்பேனே கிள்ளி கொடுக்காம அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் சொல்லிருக்காங்க. உடனே அந்த சமயத்துல மல்லி சொல்றாங்க, உங்களை எப்படி அந்த பாசத்தை காட்டி உங்களை ஏமாத்தணும்னு நினைச்சாங்களோ அதே பாசத்தை வச்சு நீங்க அடிக்கணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நான் இனிமே பாசத்தை வச்சு அடிக்க மாட்டேன். அவங்க எதுக்காக வந்தாங்களோ அந்த விஷயமே அவங்களுக்கு கிடைக்காம நான் பண்றேன். ஏன்னா எங்கிட்ட கேட்டுக்கிறது வேற, ஆனா என்னை ஏமாத்துறதுன்றது வேற. இத்தனை நாள் இந்த குடும்பத்துல வந்த பிரச்சனை எல்லாத்துக்கும் ராஜேஸ்வரியை தான் காரணமா. அக்காவை நான் சும்மா விட மாட்டேன். எங்க அவங்களை இப்பயே நான் கொல்ல விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. என்ன மிஸ்டர் விஜய், எங்க முடியாவே கொலை பண்றேன் அது இதுன்னு சொல்லிட்டு பேசுறீங்க. இப்படியெல்லாம் பேசினா உங்களுக்கு எப்படி விஜய் நாங்க ஜாமீன் வந்து ரெக்கமெண்ட் பண்ண முடியும்? உடனே இதெல்லாம் ஆதாரம் எங்க இருக்கு? அந்த போலீஸ் அதிகாரி ஆதாரம் எல்லாமே நீங்க எப்படி இதெல்லாம் சொல்லலாம் அப்படின்னு சொல்ல, ஆதாரம் நீங்க இந்த மாதிரி எல்லாம் ஒஸ்ட் கேரக்டரா பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும். நாங்கள் 2 பேர் சொல்றதை விட உங்களுக்கு ஆதாரம் தான் முக்கியம். அந்த ஆதாரத்தை இப்பயே காட்ட பாருங்கன்னு சொல்லிட்டு அவங்க பேசினதெல்லாம் வீடியோவா எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. உடனே அதை வாங்கி டெலீட் பண்ண பாக்குறாங்க நம்ம போலீஸ் அதிகாரி. உடனே நம்ம வெண்பா இருந்து கையை கடிச்சு விட்டுறாங்க. போனை பிடிங்கி வச்சிடறாங்க. நம்ம மல்லி, என்ன சார் இந்த மாதிரி எல்லாம் பண்றீங்க? காசுக்காக இந்த மாதிரி எச்சத்தனமெல்லாம் பண்ணுவீங்களா? ஏன் சார் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு திட்ட ஆரம்பிக்கிறாங்க. என்ன மன்னிச்சிருங்க, நான் பண்ண தப்பு தான். எனக்கும் ஒரு பொண்ணு இருக்கா. ஆனா அந்த சுச்சுவேஷன் நான் யோசிக்கல. விஜய், என்னால முடிஞ்ச எல்லா ஹெல்ப்பும் உங்களுக்கு நான் பண்றேன். நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. அந்த ராஜேஸ்வரியை ஜெயில தள்ள முழு உதவி நான் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாக்குறுதி கொடுத்திருக்காங்க. இதை கேட்கும் போது ஒரு பக்கம் சந்தோஷமா தான் இருக்கு. எப்படியோ ஒண்ணுடா ராஜேஸ்வரி ஜெயிலுக்கு போய் கழித்தினா போதும் நமக்கு. ஏன்னா அவங்க பண்ண தப்பு அவ்வளோ இருக்குங்க. 1-2 தப்பா பண்ணியிருக்காங்க. பண்ற தப்பு எல்லாமே தப்பு தான். அவங்க ஏன்டா இந்த மாதிரி இருக்காங்க? அவங்களுக்கு ஏன் கொஞ்சம் கூட ஒரு மெச்சூரிட்டி ஒரு இதுன்றதே இல்லையா? ஏன் இந்த மாதிரி பண்ணிருக்காங்க? பிஹேவியர் சரியில்லையே அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்லலாம். என்னங்க பண்றது? காசு இருந்தா பணங்கட வாயத்தடக்குன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தாங்க நம்ம ராஜேஸ்வரி. அவங்களும் பணத்துக்கு சமம் தான். ஏன்னா உயிரில் இருந்த ஒரு பணம் தான், எந்த ஒரு உணர்ச்சியும் இருக்காது. யாரை பத்தியும் கவலைப்படாம அது பாட்டு தூங்கிடும். அந்த மாதிரி தான் நம்ம ராஜேஸ்வரியும் இருக்காங்க. அவங்க மனசாட்சி இறந்துருச்சு. அவங்களுக்குள்ள இருக்க ஆணவம், ஆசை, பேராசை அது மட்டும்தான் உயிரோட இருந்து அடுத்தவன் சொத்தை எப்படி புடுங்கலாம்னு சொல்லிட்டு பேராசையோட அலைஞ்சுன்னு இருக்கு. அப்படிப்பட்ட கேடுகட்ட கேரக்டர் தான் நம்ம ராஜேஸ்வரி. இவங்களே என்ன பண்ணலாம், ஏது பண்ணலாம், இவங்களை சும்மா விடலாமா விட வேணாவா அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்க சொல்லணுங்க. அப்பதான் நாம
இதுக்கான பதிலடியே நம்ம ராஜேஸ்வரிக்கு சும்மா குட்டுன்னு கொடுக்கலாம். மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தேன், நம்ம விஜய் இந்த கேஸை எப்படியாவது நானே ஒரு நல்ல லாயர் என் ஃப்ரெண்டு இருக்கான் அவனுக்கு கான்டாக்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் உயிருக்கு உயிரான நட்புக்கு கான்டாக்ட் பண்றாரு. யார் அந்த உயிருக்கு உயிரான தோழன்? கேஸ் வாதாடுறதுலயும் சரி, மறுபக்கம் நேர்மையை நிலைநாட்டுறதுலும் சரி, அது மட்டும் இல்லாம ஏழைகளுக்கு உதவி செய்யறதுலயும் சரி, சிறந்த முறையில சிறப்பா எல்லாத்தையும் சும்மா சீரும் சிறப்பா செஞ்சுட்டு வந்துருக்க ஒரே ஒரு வக்கீல், நம்பர் 1 வக்கீல் நம்ம அர்ஜுன் சாருக்கு தாங்க கான்டாக்ட் பண்றாங்க. அர்ஜுன் சாரா? டே, அவரை பத்தி நாங்க நிறைய கேள்விப்பட்டு இருக்கோம். ரோஜா சரி இல்லையா, அவர் கலகலகன் ரொமான்ஸும் சரி, நீதி நேர்மை எல்லாத்துலயும் கலகலகன் கலகுவாரு. அவரை மாதிரி ஒரு நேர்மையான வக்கீல் வந்தா நம்ம விஜய் அடுத்த நாளே வெளியே வந்துருவாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்லலாம். ஆமாங்க, அதுவும் உண்மைதான். ஆனா இதெல்லாம் கெடுக்கிறதுக்குன்னே 4-5 கேரக்டர் சுத்தின்னு இருக்கு. அவங்கள என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, டிண்டிங் பெல்ல தட்டி விட்டு போங்க. அப்பதான் நாம போற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரும். மிக்க நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, see you. நன்றி, வணக்கம்.